நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க அத்தை? அம்மாவை கூட்டு வந்துட்டோம். நம்ம வீட்லயே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் எப்படி நடந்தது? ஆனா மீனாட்சி நேரத்தோட வந்ததுல எல்லாம் சரியாச்சு. உண்மையை சொல்லணும்னா பிரச்சனை வரும்போது தான் சொன்னா யாரும் வெளி மனுஷங்க யாரும் தெரியும். அன்னைக்கு மீனாட்சி பண்ணது தப்பு தான். ஆனா மீனாட்சி மனசுல இப்போ அம்மா மேல நிறைய மரியாதை இருக்கு. அதனால அம்மாவை அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அத்தை எங்க இருக்காங்க? அம்மா இப்ப அவங்க ரூம்ல தான் இருக்காங்க, ஓய்வு எடுக்கிறாங்க. சரி. அத்தை எப்படி இருக்கீங்க? பரவாயில்லம்மா. ஆமா, நீ எங்க போயிருந்த சந்தியா? நீ கோயிலுக்கு போயிருந்தேன்னு கஸ்தூரி சொன்னா. இல்லங்க அத்தை, நான் என்னோட ஃப்ரெண்டு பிரீத்தியோட வீட்டுக்கு போயிருந்தேன். பிரீத்தியா? ஆமா, அவளோட புருஷன் பெரிய வக்கீல். அதனால பெயில பத்தி பேச. வக்கீல்னா தப்பு பண்ணவங்களை காப்பாத்த தானே வருவாங்க. நம்ம அத்தை தான் தப்பு செய்யவே இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வக்கீல் எதுக்கு? அத்தையால நிச்சயமா எப்பவும் எந்த தப்பு செய்ய முடியாது. நம்ம வீட்டுக்கு யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. சொல்ல போனா அக்கா, நீங்க ரொம்ப பெரிய அறிவாளி தான். அத்தை மேல இப்படி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன சொன்னாருன்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொம்பளை நல்ல இங்கிலீஷ்ல தான் பேசலாம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு சட்டத்தை பத்தியா நல்லா தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவ நாசமா போணும். சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம அத்தை எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். பெரியவங்க சொல்வாங்களே, ஒருத்தவங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது அந்த கடவுள் தன்னோட தூதனை யாரையாவது அனுப்புவாராம், பிரச்சனையில இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக. அதே மாதிரிதான் இன்னைக்கு அந்த கடவுள் உங்களை காப்பாத்தி என்ன அனுப்பியிருந்தாரு. ஏதோ நான் சரியான நேரத்துக்கு அங்க வந்துட்டேன். நான் வந்து இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட அங்க நடந்ததை சொன்னேன். அதனாலதான் அத்தையை விட்டாங்க. கோர்ட்டு கேஸ்னு போயிருந்தா ரொம்ப நாள் ஆயிருக்கும் தெரியுமா? 3 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்குமா? அது மட்டும் இல்லாம ஃபைன் பணம் வர தனியா கட்டணும். அம்மா, அம்மா வாங்க, சாப்பாடு தயார் பண்ணிட்டேன். எனக்கு பசி இல்ல. போங்க, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஆனா கஸ்தூரி, வீட்ல இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தோணும்? உண்மையை சொல்லணும்னா என்னால தண்ணி கூட குடிக்க முடியாது. பாக்குறதுக்கு பணக்காரி மாதிரி இருக்கா? நீயும் திருடி தானே? சுத்தி வளைச்சு பார்த்தா நீயும் திருடி, நானும் திருடி. அப்படின்னா நான் உனக்கு தங்கச்சி. உங்க அம்மா மேல உங்களுக்கு நிறைய பாசம் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நடந்துருச்சு. இதனால அத்தை ரொம்ப இடிஞ்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களால எப்படி தைரியமா இருக்க முடியும்? அவங்க இது எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைச்சா கூட அப்புறம் முடியாது. நீங்க இந்த வீட்டுக்கும் அத்தைக்கும் பலம் மாதிரி. அவங்களோட உயிரே நீங்க தான். நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நிச்சயமா எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த வீட்டோட சூரியன் நீங்க.
நீங்க கொடுக்கற வெளிச்சத்தினால தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். நீங்க பக்கத்துல போய் பேசினாலே அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வீட்டோட வெளிச்சமான நீங்க ஏன் இப்படி வந்து இருட்டுல நிக்கிறீங்க? ஒவ்வொரு ராத்திரிக்கு அப்புறமும் எல்லாரும் அடுத்த நாள் எப்ப விடியும்னு காத்துட்டு இருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையை மாத்துறதே சூரியன் தானுங்க. பாத்தீங்களா, சூரியனை பத்தி பேசின உடனே தன்னால கரண்டே வந்துருச்சு. அப்படின்னு நான் சொல்றது உண்மைதான். அத்தை, நீங்களா? மீனாட்சி, ஏன் பயந்துட்ட? திருடினவங்க மட்டும்தான் பயப்படணும். எப்பவும் தப்பு பண்ணா அவங்க மட்டும்தான் பயப்படணும். என்ன அத்தை, எதை பத்தி பேசுறீங்க அத்தை? என் மனசுல எந்த திருட்டனுமும் இல்ல. மீனாட்சி, சட்டத்தை பத்தின விஷயங்கள்லாம் ஒன்ன மாதிரி ஒரு படிக்காத பொண்ணுக்கு எப்படி தெரிய வந்தது? ஒருவேளை என்ன ஜெயில இருந்து விடலைன்னா எனக்கு 3 வருஷம் தண்டனை கிடைக்கும். அப்புறம் ஃபைன் பணம் வேற தனியா கட்டணும்னு சொன்ன. என்னம்மா மீனாட்சி நடக்குது? என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீதானா? இல்லங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவும் செய்யல. உங்களுக்காக நான் உயிரை கூட விடுவேன். உண்மையை சொல்றேன். நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்களே யோசிங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாதுங்க அத்தை. நான் அப்படி செய்யல. உங்களை தாய் ஸ்தானத்துல வச்சுதான் நான் பாக்குறேன். தெரியும், என்ன நீ தாய் ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறேன்னு தெரியும். அத்தை, இங்க பாருங்க, அன்னைக்கு நான் பண்ணது பெரிய தப்புன்னு ஒத்துக்கிறேன். யாரு மேல சத்தியம் செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். இங்க பாருங்க அத்தை, உங்க மேல கூட சத்தியம் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க அத்தை, உங்க மேல கூட சத்தியம் பண்றேன். ஏன் மேல நீ ஒண்ணு சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் இன்னும் வாழணும்னு நினைக்கிறேன். அத்தை, என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் மேல சத்தியமா சொல்றேன். நிச்சயமா இந்த வேலையை நான் செய்யல அத்தை. தயவு செஞ்சு என்ன உங்க பொண்ணு நினைச்சு என்ன நம்புங்க. அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா நல்லது. வெளியாளுக கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா சரிதான். ஏன்னா வெளியில இருக்கிற எதிரிங்களோட என்னால போராட முடியும். ஆனா வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த தப்பு செஞ்சது யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அடுத்த முறை ஏதாவது நீ தப்பு பண்ண, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டிய நிலைமை வரும். ஆனா அப்ப நானும் உனக்கு துணையா இருக்க மாட்டேன். என் முகத்துல என்ன மோசமானவன் யாராவது எழுதி விட்டிருக்காங்களா? எல்லாரும் காலையில இருந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எங்க அம்மா சொன்னது உண்மைதான். அந்த வீட்டுக்கு போய் நீ ராத்திரியே சொன்னா கூட யாரும் உன்னை நம்ப மாட்டாங்கன்னு. ஆனா அக்கா வந்து
விடிஞ்சிருக்கும் போது ராத்திரின்னு சொன்னா எல்லாரும் ஆமாமன்னு மண்டி ஆட்டுவாங்க. அநியாயம் பண்றாங்க இந்த வீட்ல. காலையில இருந்து எல்லாரும் என்னைய சந்தேகப்படுறாங்க. சந்தே கிட்ட போய் கொஞ்சம் விசாரிக்கலாம்ல. அவங்கள போய் கேள்வி கேட்டாதானே என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இவங்க மருமகளை குடும்பப்படுத்திருக்காங்க, பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது ஒரு லேடி. அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மேல் எடுத்து உத்தரவு வேணும். இன்ஸ்பெக்டர் சார், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட அட்ரஸையும் பேரையும் சொல்லுங்க. நான் உடனே அவங்கள பார்க்கணும். அவங்க பேரு அட்ரஸ்லாம் எங்க கிட்ட சொல்லல. அவங்க எங்க கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் அவங்க நல்லா படிச்சவங்க தெரிஞ்சுது. சட்டத்தை பத்திலாம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த வீட்ல இருக்கிற மொத்த பாத்திரத்தையும் உடைச்சு போடுற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் நிம்மதியே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சமைக்க சொன்னா ஏன் வீட்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது இந்த வீட்ல? எல்லாம் என் கெட்ட நேரம். இந்த வீட்ல ஒருத்தருக்கு கூட அறிவில்ல. எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும். கொஞ்சம் கூட மூளையே வேலை செய்யலையா உங்களுக்கு? வீட்டு மருமகள்கள் 2 பேரும் வேலையை செய்யாம வெட்டியா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க என்னடானா ஆம்பளை பசங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல? எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாத்தையும் சரி செய்வே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க தான் அவங்களை வெளியே உட்கார சொன்னோம். இன்னைக்கு நாங்க 3 பேருமே சேர்ந்து ஏதாவது சமைக்கலான்னு இருக்கோம்மா. அதுவும் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச சமையல். அதனால மோகன் கூட்டு பொரியல் பண்றான், விக்ரம் சப்பாத்தி பண்றான், அப்புறம் நான் உங்களுக்கு பிடிச்ச பாயசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்யறேன். அப்ப ஏற்கனவே சமைச்சதெல்லாம் என்ன செய்யறது? என்னமா நீங்க அர்த்தமே இல்லாம நீங்க பேசினா எப்படி? நாங்க எல்லாரும் பழைய நாட்களை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி ஒன்னா சேர்ந்து சமைக்கிறோம். எங்க சின்ன வயசுல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ நாங்க 3 பேரும் சேர்ந்து சமைச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நாங்க எவ்வளவு ருசியா சமைப்போம்னு உங்களுக்கு தெரியும்ல. நேத்து வந்து அவளுக்கு என்ன தெரியும் நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு? எல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சூர்யா தன் கையால பருப்பு செய்வான். அப்புறம் நீ எல்லாருக்காகவும் சப்பாத்தி செய்வ. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மோகன் இவன் தன்னோட பிஞ்சு கையால எல்லாத்தையும் தட்டுல வச்சு எனக்காக கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு கையால தட்டை பிடிச்சுக்கிட்டு வருவான், இன்னொரு கையால லூசா இருக்கிறவன் ட்ரௌசரை பிடிச்சுக்கிட்டு வருவான். அப்புறம் இந்த விக்ரம், அம்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. நீ சும்மா இரு. எப்பவும் போல இவன் நடந்து வரும்போது பாத்திரத்தாலேயே இவனை நீ அடிப்ப. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை பிடிக்கிறேன்னு சொல்லி நீயும் உன் ட்ரௌசரை கீழே விட்டுடுவ. அப்புறமா நான் என்ன செய்வேன்? என்னம்மா சவிதா, நீ செஞ்சது எல்லாத்தையும் ஒரு நாள்லயே சொல்லி முடிக்க முடியுமா? சின்ன வயசுல நீ எதையும் ஒழுங்கா செய்ய மாட்ட, இப்பவும் செய்ய மாட்டேங்கிற. எல்லா வேலையும் நீ ஒழுங்கா செய்யணும்னா முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புகுது வீட்டுக்கு தான் நீ போகணும். அங்க நீ போனதுக்கு அப்புறம் உன்னோட மாமியார் கையில கரண்டியை வச்சுட்டு உன் மண்டையிலே அடிப்பாங்கல்ல, அப்பதான் நீ எல்லா வேலையும் செய்வ. அவங்க சொன்னாதான் உன் காதுலயே விழும். இந்தாம்மா, இங்க உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீ சாப்பிடு. ஆனா ஒண்ணு, அந்த நாட்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? தெரியுமா மருமகளுங்களே, இவங்கெல்லாம் எப்படி சமைப்பாங்கன்னு? பருப்பு எவ்வளவு ருசியா இருக்கும்னா பாதி தீஞ்சு போய் பாதி வேகாம. சப்பாத்தி எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம நாட்டோட மேப்பு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்க்க. தமிழ்நாடு, குஜராத் எல்லாமே அதுல இருக்கும். தண்ணிய குடிச்சா வயிற்று நிரப்பிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் நீங்க பெரிய அண்டா மாதிரி 3 கிண்ண பருப்பை ஊத்தி நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப அநியாயம் தான். சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? சரி, இதை சாப்பிடு, வாயை திறக்காத. ஆனா ஒண்ணுப்பா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா அப்படிதான் சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேன். ஆனா
இப்போ நான் எப்படி சப்பாத்தி செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டவா? காட்டு பார்க்கலாம். இதோ கொண்டு வரேன். இந்த சப்பாத்தி பாருங்க. பாருங்க எவ்வளவு ரவுண்டா செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த சப்பாத்தியை நீங்க சாப்பிடும்போது இந்த பூமியவே சுத்தி வர மாதிரி இருக்கும். என்ன நீ முறைக்கிற? இந்த மாதிரி சப்பாத்தி உன்னால செய்ய முடியுமா? வாழ்நாள் முழுக்க நீ சப்பாத்தி செஞ்சாலும் இந்த மாதிரி ருசியா செய்ய முடியாது. புரியுதா? சும்மா முறைக்காத. அண்ணா, இந்த சப்பாத்தியை நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இது சூர்யால செஞ்சிருப்பாரு. நீங்க போய் சொல்றீங்க. இத நான் தான் செஞ்சேன். ஐயோ அண்ணா, இப்போ ஏன் நீங்க கோவப்படுறீங்க? இங்க பாரு, ரவுண்டா சப்பாத்தி செய்யறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஓ மாமியார் வீட்டுல கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டெக்னிக் இது. சொல்ல போனா இன்னைக்கு அண்ணன் ஏடா கூடமா தான் சப்பாத்தி செஞ்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரா? இருங்கண்ணா, எங்க போறீங்க? அவர் என்ன செஞ்சாருன்னா, சப்பாத்தி எடுத்து அதை இதுக்குள்ள எடுத்து வச்சு சைடுல இருந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணிட்டாரு. சப்பாத்தி ரவுண்டா வந்துச்சா? எப்படியோ ரவுண்டான சப்பாத்தி செஞ்சல. இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. விக்ரம் எப்பவும் சின்ன வயசுல இருந்தே மூளையை இப்படிதான் ஏடா கூடமா பயன்படுத்துவான். அவனுக்கு இது ஒரு நல்ல பழக்கம். இப்ப புரியுதா? பேசுங்க பேசுங்க, எல்லாரும் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன் நல்லவனா? என்ன அதுக்குள்ள மறந்துருச்சா? இல்ல, நான் சந்தியா மருமகிட்ட சொல்றேன். ஏமா சந்தியா, சூர்யா இருக்கான்ல, ஒரு முறை சின்ன வயசுல இவனுக்கு நல்லா கோவம் வந்துடுச்சு. அந்த கோவத்துல இவன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டான். அவன் யாரோ அவனை ஏதோ செஞ்ச மாதிரியே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன, நானும் இவளும் சாப்பாடை தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் பின்னாடி வீடு முழுசும் ஓடணும். எவ்வளவோ கூப்பிட்டோம். ஆனா இவன் என்னடான்னா, நாங்க சொன்ன எதையுமே கேட்டுக்கல. இவன் இப்படித்தான். நல்லவனா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது. ஆனா இவனுக்கு கோபம் வந்தது, அப்புறம் இவனை ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். கோபத்துல இருக்கிற கடவுளுக்கு படையல் ஏதாவது செஞ்சு வச்சா அவரு கோபம் இறங்கிரும். போதும். ஆனா சூர்யாவுக்கு மட்டும் கோபம் வந்தது, இந்த கோபம் போறது ரொம்ப கஷ்டம். இது என்னோட லட்டுமா? நான் தான் சாப்பிட்டேன். அதை அவளோட தான் சாப்பிடல. சவிதா, ஒரு லட்டுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிட்டு? எங்க எல்லாருக்கும் நீ தான் செல்ல தங்கச்சி. அதனால உனக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து லட்டு ஊட்டி விடுறோம். இந்த முதல் லட்டுவை நானே ஊட்டி விடுறேன். இந்த லட்டு இன்னும் கொஞ்சம். சாரிண்ணா. இருங்க, நான் போய் பார்க்கறேன். ஹலோ ஹலோ சந்தியா, நான் பிரீத்தி பேசுறேன். சந்தியா, யாருமா போன்ல? அத்தை, என்னோட ஃப்ரெண்ட் பிரீத்தி தான் லைன்ல இருக்கா. சரி, நீங்களே சாப்பிடுங்க. சந்தியா, அது உன் மாமியார். என் மாமியாரை போலீஸ் விட்டுட்டாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எப்படி சந்தியா? உனக்கு என்ன தெரியுமா? இப்ப எல்லாரும் வீட்ல ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உனக்கு தெரியுமா சந்தியா, இத கேட்க எனக்கும் சந்தோஷமா இருக்கு. உன் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு நீ மட்டும்தான் காரணம். ஐ அம் so proud of you. பிரீத்தி, இப்படி இவங்க எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு அம்மா அப்பா அண்ணா அண்ணியோட ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் நாங்க எல்லாரும். சந்தியா,
ப்ளீஸ் வருத்தப்படாத, தயவு செஞ்சு அழாத. பிரீத்தி, ஒரு வீடு சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு நிச்சயமா அன்பு, பாசம் எல்லாமே முக்கியம். ஆனா எனக்கு இருந்த அந்த பாசம், அந்த நம்பிக்கை ஒரே ஒரு பொய்யால இவங்களோட சந்தோஷம் பறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பிரீத்தி, இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல நான் ஒரு சந்தோஷத்தை பார்த்திருக்கேன். அத்தையோட முகத்துல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. என்னோட இந்த ஒரு பொய்யால இந்த சந்தோஷம் எல்லாம் போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் பிரீத்தி. அது மட்டும் தான் எனக்கு வேணும். பிரீத்தி, நாளைக்கு போய் நான் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். என்ன நடந்தாலும் சரி, இனி உண்மையை நான் மறைக்க மாட்டேன்.